வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் புலவி என்ற அதிகாரத்தில் உள்ள 4வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் புலவி. குறள் 1304. ஊடி அவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று. ஊடி அவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். பிணங்கியவரை ஊடலுணர்த்தி அன்பு செய்யாமல் இருத்தல் முன்னமே வாடியுள்ள கொடியை அதன் அடியிலேயே அறுத்தல் போன்றது. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நம் தொப்புளிலிருந்து ஒரு கொடி மேல் நோக்கி செல்கிறது. அக்கொடி நம் சிறு நடுவில் ஆதியான இறைவன் இருக்கும் இடம் நோக்கி செல்கிறது. உடலுக்கும் உயிருக்கும் வரக்கூடிய பிணக்கை, அதாவது மரணத்தை அறிந்து கொள்ளாமல் நம்முள் இருக்கும் கொடியை வாட விடுகிறோம். நம்மை பிணக்கிலிருந்து விடுவிக்கக்கூடிய தன்மையுடைய அக்கொடியை துணையாக கொண்டு இறைவனை அடைய வேண்டும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நம் தொப்புளிலிருந்து ஒரு கொடி மேல் நோக்கி செல்கிறது. அக்கொடி நம் சிர நடுவில் ஆதியான இறைவன் இருக்கும் இடம் நோக்கி செல்கிறது. உடலுக்கும் உயிருக்கும் வரக்கூடிய பிணக்கை அறிந்து கொள்ளாமல் நம்முள் இருக்கும் கொடியை வாட விடுகிறோம். நம்மை பிணக்கிலிருந்து விடுவிக்கக்கூடிய தன்மையுடைய அக்கொடியை துணையாக கொண்டு இறைவனை அடைய வேண்டும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.